உங்களெல்லாம் மீட்கிறதுக்கு உங்களெல்லாம் கூட்டிட்டு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா எனக்கு சரிப்படவே மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டு பாருங்க. நம்ம பத்திரமா கொண்டு போய் இத்தாலி பட்டணத்துல நம்ம சேர்த்தணும். அதுதான் நம்மளோட பெரிய பொறுப்பு. ஓகே, அதுதானே. கவலையே படாதீங்க. எல்லா அந்த கப்பல்ல போற எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும். அதனால கவலையே படாதீங்க. இவரை வந்து பத்திரமா இத்தாலி பட்டணத்துல சேர்க்கலாம். ஓகேவா? நான் எப்படி ஏற்பாடு எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தடவை குதிரையில டப் 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 அப்படின்னு போயிட்டு இருந்தேன்னா தமஸ்குவை நோக்கி. தமஸ்குல ஏற்பாடு கேட்க மாட்டியா? ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்களோட கதை தானா? என் கதையே தான். அப்படி என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. என் பேர் என்ன தெரியுமா? அப்போ சவுல். நான் இருக்கவங்களெல்லாம் கொல்லுட்டு இருந்தேன் பாத்தியா? அப்படியா? ஆமா, அதுக்காக தமஸ்குல கொல்றதுக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு எனக்கு கண்ணோட தெரியாம போயிட்டு இதுல ஆரம்பிச்சுட்டே படிக்கிறதா எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஐயோ, எப்படிதான் அந்த இத்தாலியா போற வரைக்கும் இவர் எப்படிதான் சந்திச்சுக்கிறேன்னு தெரியல. நானும் இந்த கப்பலை இவங்களை எப்படிதான் வச்சிருக்க போறோமோ தெரியலையே. இந்த கடற்கரை வேற ஆடிட்டே இதை முன்னாடியே நினைச்சிருந்தீங்கன்னா எங்களை அங்கேயே கட்டணும். இது கப்பல்லே ஏற்றிட்டு கூடாது. அசிஸ்டன்ட், கப்பல் எங்க போயிட்டு இருக்கு சொல்லு. காத்துல ஒழுங்கா அடிக்குதா? அமைதியா தான் போயிட்டு இருக்கா? சரி. பயங்கரமான ஒரு சத்தம் வருது. இவரோட பேச கேட்டா பயங்கர இன்ஸ்பைரா இருக்கும். நான் பாக்குறேன், நான் தான மாலுமி, எனக்கு தெரியாது. போய் பாருங்க, இந்த கடல் உள்ள எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும். இந்த காத்து என்ன பெரிய காத்து, பயங்கரமான கடும் காற்று அடிச்சாலும் இந்த கப்பலை எப்படியாவது பத்திரமா கொண்டு சேர்க்கலாம். நீ கரெக்டான சைஸ்ல போயிட்டு இருக்கமா? ஆமா, கரெக்டான திசையில தான் போயிட்டு இருக்கமா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப இந்த நல்ல சிறப்பு வந்துட்டுல இதுல நம்ம வந்து கொஞ்சம் மழைக்காலம் முடியல வர நம்ம இங்க இருந்துட்டு அடுத்தபோது இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே போலாம். சரியா? நல்ல துறைமுகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க ஒண்ணுமே கிடைக்காது. இவங்க நம்மள பட்டினியா சாகவ செய்யணும். கப்பல கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணாலே இத்தாலி பக்கத்துல போய் சேர்ந்துடலாம். பரவாயில்ல, எங்கன்னா போய் நான் சொல்றதை கேளுங்க. நல்ல மழை பருவம். அதுக்கப்புறம் நம்ம நடுவுல வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அதனால ஏசப்பா வந்து சொல்றாரு, நான் இங்கேயே நம்ம ஒரு மாசம் ஸ்டே, மழைக்காலம் முடிகிற வரை ஸ்டே பண்ணிக்கிடுவோம். தயவு செஞ்சு அவர் சொல்றதை கேளுங்க பாருங்க. ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது, ஒரு மாசம் இருக்கிறதா? இவர் வாடி வளருவாரு. நான் தான மாலுமி, எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் வாங்க, நீங்க எப்படி போறீங்களோ போங்க, எந்த திசையில போறீங்களோ போங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த யூரோப்பியன் நாட்டுல என்ன செஞ்சிடும், அழகா போயிடலாம். ஐயோ, கப்பல் உடனே போனே. அசிஸ்டன்ட், கப்பல் எங்க போயிட்டு இருக்கு? ஏங்க பொரியனா தூக்கி வெளிய போடுங்க. உங்களுக்கு என்ன ஒண்ணு ஆகாது. பொறுத்தா அப்படியே போடுங்க.
இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அப்படின்னா வேற வழியே கிடையாது. எதையாவது ஒரு கட்டையை பிடிச்சி நீங்க என்ன செஞ்சுங்க, மெதுவா பக்கத்துல இருக்கிற தீவை நோக்கி நம்ம என்ன செஞ்சலாம், போயிடலாம். இது என்ன தீவுக்கா? கேட்டேன். இது என்ன தீவு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுங்க கேட்டேன். அவங்கள யார் இதை சொன்னபடிதான் நடக்குது. என்ன செய்யறது? அவ்வளோ சேரத்து பத்திரிக்கை நம்ம பத்திரமா வந்து சேர்த்தோமே, அதே பெரிய விஷயம். இந்த தீவு பேர் மில்டா தீவு தானே? ஆமா, இது பேர் மெலிதா தீவு தான். கொஞ்ச நாள் அவ இருந்துட்டு என்ன செஞ்சலாம் வச்சுட்டு ஆமா, வேற ஏதாவது கப்பல் வந்துச்சுன்னா இந்த கப்பல் இன்னும் ஒண்ணுக்கும் ஆகாது. இத்தாலியா நான் முதலே சொன்னேன்ல, எங்க ஏசப்பா வழி நடத்துற தேவன். அவர் சொல்படி கேட்டீங்கன்னா கட்டாயம் நடத்துவார். என்ன வந்து கட்டாயம் ரோம ராஜாக்கு முன்னால என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நம்ம இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், உயிர் பிழைச்சிட்டோம். சரியா? ஐயா